இதுல பெரிய மிருதங்க சக்கரவர்த்தி இந்த தொலைல விட்டா வேற தொலை பார்க்க மாட்டாராக்கும். இதுல பலகுரல் மண்ணாங்கிற பட்டம் வேற. யாருங்க? பலராம் சார் இருக்காரா? இருக்காரு, உள்ள வந்து உட்காருங்க. பாட்ஷா பாய், நான் தான் மார்க் ஆண்டனி. இன்னையோட உன் கதையை முடிக்க வந்திருக்கேன். என்னடா தெரியலையே. வணக்கம், நான் தான் பலகுரல் மன்னன் பலராமன். என்ன எல்லாம் மேலேயே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல பாஷா பட டிடிஎஸ் எஃபெக்ட்ல சவுண்ட் வருது. ஆனா ஹோம் தியேட்டருக்கான அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுவா, நான் தான் கொஞ்ச நேரம் மிமிக்ரி பண்ணிட்டு இருந்தேன். சார், எப்படி சார் நம்பவே முடியல. என்ன பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இருந்தாலும் என்ன பத்தி நானே சொல்லக்கூடாது. இங்க 2 பேர் தவிர யாரும் இல்ல. பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. ரஜினி சார் டப்பிங் பண்ணும்போது தொண்டை கட்டுச்சுன்னா என்னதான் கூப்பிடுவாரு? எதுக்கு? சுக்காபி போட்டு தரவா? டேய், என் குரலை பத்தி பேசினேன், உன்னை அவ்வளவுதான் சொல்றேன். இந்த வாய்ஸ் வித்தியாசமா இருக்கு. இது யார் வாய்ஸ்? இது என் வாய்ஸ் தான், என் வாய்ஸ் தான். சார், உங்க குரலால பிரிஞ்ச 2 குடும்பம் ஒண்ணு சேரணும் சார். சரி, நடிகர் வாய்ஸா இருந்தா ஈஸியா எடுத்துருவேன். இது புது குரலா சொல்றீங்க. அவங்களோட 1 ஹவராவது பேசி ஆகணுமே. 1 ஹவரா? அவனுங்கிட்ட 5 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது. பயங்கர மொக்க போடுவானுங்க. ஒரு நிமிஷம், இதுக்கு தான் அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்தாங்க, இந்த சீரியல் இருக்குது, போட்டு பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, 2 பேரும் ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. தம்பிங்க 2 பேரும் ரொம்பவே அட்வான்ஸா இருக்கீங்க. தம்பிங்க 2 பேருமே ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க. அது என்னடா மாப்பிள்ளை சொன்னதை திரும்பி சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு அட்வான்ஸ் வேணும்ன்றதான் பல வாய்ஸ்ல கேக்குறான். தொண்டை கட்டிச்சுன்னா அப்புறம் உங்க மாமா வாய்ஸ் வராம போயிடும். கொடுத்துரு அட்வான்ஸ். குர்ரா.